சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஹரிகர புத்ராய சத்ருவாய மதகஜ வாகன மகாசாஸ்த நமக. இன்று ஐன்புரம் ஸ்ரீ முத்தியம்மன் கோவிலில் வீட்டிற்கும் ஹரிகர புத்திரனின் 25ஆம் வருட விசேஷ விளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வெகு விமர்சையாக ஸ்ரீ முத்தியம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை, பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஆன்மீகத்தை சார்ந்த நண்பர்களும் கலந்து கொண்டு இங்கு சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த கோவில் இருக்கும் இடம் ஐன்புரம் ஸ்ரீ கோபிகிருஷ்ணா திரையரங்கு அருகில் ஆப்போசிட்டில் உள்ளது. அதுபோல இங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேரும் சிறப்பும் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கோவில் வரலாறு ஒரு கிட்டத்தட்ட 70 வருஷமாக இந்த கோவில் உற்பத்தியாகி பல முன்னோர்களும் சான்றோர்களும் ஆன்மீகவாதிகளும் சித்தர்கள் பெருமார்களும் இங்க கோவிலை வணங்கி வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமாக இருந்த கோவில் இன்று மக்களால் ஒவ்வொரு இடமும் அங்க சிறப்பாக செய்து அங்கு ஒவ்வொரு சிலைகளையும் நிறுவி அங்க ஆன்மீக பணிகளை தொடர்ந்து மக்களாக இருந்து இங்க குருமார்களும் ஐயப்பமார்களும் இந்த நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்று நடைபெறும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் மத்தியானம் சமபந்தி போஜனமும் இங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி அனைத்தும் இந்த ஊர் மக்களால் சிறப்பித்து ஐன்புரம் மக்களின் ஆதரவோடும் மற்றும் செல்வாக்கு மிகுந்த நண்பர்கள் அவர்களுடைய நன்கொடைகள் மூலம் இந்நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண வரும் பக்த கோடிகளும் இரவு 6 மணி அளவில் பக்தி பஜனை திரு ராஜேந்திர குருசாமி அவர்களின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இங்கு மிக விமர்சையாக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இரவு நமது ஐயப்ப பக்த சவனை சார்பாகவும் ஐயப்ப பக்த கோடிகளின் சார்பாகவும் இங்கு அன்னதானம் நடைபெற இருக்கிறது. அதனால் அவற்றையெல்லாம் கண்டுகளித்து மக்களாகிய நீங்கள் ஐயப்பனின் அருளை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்நிகழ்ச்சியை நீங்கள் பக்தி நேர சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிறது. அவற்றை கண்டுகளித்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய அன்பான பொன்னான நண்பர்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.